செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி
எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். அடைக்கலான்குரிய ஆவிக்குரிய முதிர்வுலத்தை மறுபடியும் அறிமுகப்படுத்துகிறேன். ஏக்கர் கணக்கில் இடம் இருக்கிறது. ஏராளமான மக்கள் வந்து தங்கலாம். தினந்தோறும் இங்கே சிறப்பு ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. யார் ஆவிக்குரிய முதிர்வுள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் தாராளமாய் வந்து தங்கலாம். 1 ராஜாக்கள் 19:3. அவனுக்கு அது தெரிந்த பொழுது, அதாவது எலியாவுக்கு தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சார்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். பெயர்சபாங்கிறது யூதாவில் இருக்குது. இவங்க வந்து சமரியாவில் இருக்கிறாங்க. ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு அவர் ஓடுறாரு. உயிரை காப்பாற்றணும், என்னை கொன்னுருவா இப்படி சொல்லி விட்டுருக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிறார். வேலைக்காரனை விட்டு அவர் பிரிஞ்சிடுறார். நீ போ, அந்த பக்கமாக போ, எனக்கு இது யாருமே தேவையில்லை, நீ ஊழியமே இல்லை, ஊழியம் இருந்தால் தானே நீ தேவை, நீயே எனக்கு தேவையில்லை, ஊழியமும் நான் செய்யணும், ஓடு விரட்டி விட்டுட்டு அவர் பெயர்சபாவுக்கு போயிட்டார். அவர் எப்பவுமே வேகமாக ஓடுறவர் எலியா. உயிரை காப்பாற்றுவதற்காக யூதா அங்கே இன்னொரு நாட்டுக்கு போய் ஒளிந்து கொள்ளுகிற அளவிற்கு அவர் எல்லாமே பரதாமாய் மாறி போயிட்டு, ஒரு பெண் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி விழுந்து போனார், பயந்து போனார், நடுங்கினார், ஊழியமே வேண்டான்னு சொல்லி ஓட்டம் பிடித்தார். அதுக்கப்புறம் அவர் சூரியன் செடியின் கீழே படுத்தார். நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவனல்ல என்று சொல்லி சொன்னார். நான் சாக வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவ்வளவு பின்மாற்றத்திற்கு போனார். காரணம் என்ன? ஒரு பெண், அவனுடைய வார்த்தைகள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் எவ்வளோ தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. எத்தனையோ பேரில் எவ்வளோ பேர் பிரகாசிச்சிட்ருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் எடுத்தால் எத்தனையோ பேர் பிரகாசிச்சிட்ருக்காங்க. நம்ம நாடு எவ்வளோ கண்டுபிடிக்க சயின்டிஸ்ட் எவ்வளோ சாதிச்சிட்ருக்குறாங்க. அரசியலில் எவ்வளோ பேர் சாதிச்சிட்ருக்குறாங்க. சினிமாவில் எவ்வளோ பேர் சாதிக்கிறாங்க. ஒரு சம்பவம் போதும், ஏதாவது ஒரு சம்பவம், ஒரு அசைப்பதற்கு ஒரு சம்பவம் போதும், அப்படி கீழே விழுந்துருவாங்க. காற்று போன பலூன் மாதிரி அவங்க தங்களுடைய மன வலிமையை இழந்து, தன் தரிசனத்தை இழந்து, எதுவுமே வேண்டாம் என்கிற அளவிற்கு அவர்கள் மிகவும் பின்வாங்கி போயிடுவாங்க. ஒரு இன்சிடெண்ட்டை சாத்தா கொண்டு வந்தால் போதும், குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா போதும், அந்த ஏனைய மக்கள் எல்லாரும் உடனே அழிஞ்சு போயிடுறாங்க. ஏதாவது எதிர்பார்த்து நடக்கலை, ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை ரொம்ப ஆசைப்பட்டு நடக்கலை, அவ்வளோதான், அவங்க காணாமல் போயிடுறாங்க. நிறைய பேர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன சம்பவங்களை பாதிக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதுனால மனநிலைமை பாதிக்கப்பட்டு டிப்ரெஷனுக்குள்ளே போய் அவங்களால நார்மல் லைஃப்பை வாழ முடியாமல், சாப்பிட முடியாமல், தூங்க முடியாமல், குளிக்காமல், தங்களை கவனிக்காமல் மிக பரிதாபமான ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒருவருக்காக ஜெபிக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அவர் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இவர் பெரிய ரேஸ்லாம் போவார், ரொம்ப டேஷிங் பர்சனாலிட்டி, ரொம்ப பிரபலமானவரை பற்றி அடிக்கடி பேப்பர்லாம் வரும். ஒரு 15 வருடமாக அவரை காணவே இல்லை. நாங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னு நினச்சோம். 15 வருஷமாக யாருமே அவரை பார்க்கவே இல்லை. நான் தற்செயலாக அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ தான் உள்ளே அவர் முடியெல்லாம் வெள்ளையாகி குளிக்காமல் பரதாமல் இருக்கார். யாருன்னு கேட்டால் அவர் தான் சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னா அவருக்கு டிப்ரெஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்தார்கள். 15 வருஷத்துக்கு முன்னால் மிக பிரபலமாக இருந்தவர், பைக்கை பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டுறவர், வெளிநாட்டெலாம் போயிட்டு வந்தவர், பேப்பரில் அடிக்கடி ஒரு பேர்லாம் வரும், நிறைய ட்ராஃபிஸ் வின் பண்ணவர்.
திடீர்னு ஒரு 15 வருடமாக வீட்டை விட்டு வெளியே வரல, மனநலமை பாதிக்கப்பட்டார், டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டார். அப்படின்னோடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் ஜெபிக்க வரணும், ஏன்னா அந்த பக்கத்து வீட்டு பையன் நமது ஊழியத்தின் மூலமாக ரசிக்கப்பட்டபடினாலே நீங்கள் வரணுன்னே வந்து ஜோமணுன்னு சொல்லி சொன்னார். நானும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு நான் போனேன். போனால் அவரை பார்க்க பரிதாபமாக இருந்தது. வாழ வேண்டிய ஒரு மனிதன் இளம் வயதிலேயே முதுமை தட்டி கிளடு தட்டி முடியெல்லாம் நரைத்து இதிலே ஆர்வம் இல்லாமல் குச்சி மாறி இருந்தார். வீட்டாரெலாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்பொழுது நான் அவருக்காக ஜெபித்தேன். அவர் ஒரு மோதிரத்தை ஒரு கையில் போய் போட போகிறார். அந்த கை நவண்டு போயிடுது. அதனால் அவர் அதிர்ச்சியில் நிற்பதை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். நான் சொன்னேன், பிரதர், யாரோ ஒருவரை நேசித்து அவங்க பக்கத்தில் வரை கல்யாணம் வரைக்கும் போய் நடக்காதனால அது உங்களை பாதித்து விட்டது, நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க, அதனால் அவர் மனசை பாதிச்சிருச்சு, நீங்கள் அதிலேருந்து வெளியே வாருங்க, இயேசு உங்களுக்கு புது வாழ்வு கொடுப்பாருன்னு சொன்னேன். அவர் அசந்து போயிட்டார். அப்புறம் எல்லாரையும் வெளியே போய் சொல்லிட்டு என்கிட்ட பேசினார். அவருடைய சொந்த அத்தை பெண்ணை நேசித்து அவளும் நேசித்து திருமணம் பண்ண மாட்டேன்னு அவள் சொன்னதுனால அந்த அதிர்ச்சியினாலே அவர் மன அழுத்தத்திற்குள்ளே சென்றார். மன நோயாளியாய் மாறினார். கண்ணை மூடி முடிப்பதற்குள்ளாக 15 வருடங்கள் சென்று விட்டது. எப்படியாவது நன்றாய் போய் கொண்டிருக்கிற படகை கவிழ்த்து விட வேண்டும், நன்றாய் ஓடிக்கொண்டிருக்கிற வண்டிகளுக்குள்ளாக குச்சியை விட்டு அவர்களை நிலைக்குலைய செய்ய வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறான். இது ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்ச கூட அவன் பயன்படுத்திக்கிறான். மிகப்பெரிய கப்பலில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்தவுடனே அது மூழ்கி போகிறது மாதிரி, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அதையே சொல்லி 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 காதலை சொல்லி சொல்லி பார், உனக்கு மதிப்பில்லை பார், உன்னை எடுத்துட்டாங்க பார், அப்படி பேசி பேசி மனநோயாளியாக்கி டிப்ரெஷனில் கொண்டு போய் நார்மல் லைஃப்பை அவங்கள லீட் பண்ண விடாமல் தடுத்து, ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து அவர்களை பின்வாங்க வைத்து, ஜெபத்திலிருந்து அவர்களை பின்வாங்க வைத்து, ஊழியத்திலிருந்து பின்வாங்க வைத்து அவர்களை மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்குள்ளாக சாத்தானவன் கொண்டு போய் விடுகிறான். இதுபோல் ரூமுக்குள்ளே பூட்டி கொண்டிருக்கிற எத்தனையோ நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் உண்டு, வாலிப பிள்ளைகள் உண்டு. ஒரே ஒரு சந்தர்ப்பம், ஒரே ஒரு ஏமாற்றம் வாழ்க்கையில், ஒரே ஒரு தோல்வி வந்தபடினாலே, யாரோ ஒரு ஏதோ ஒன்று சொன்னபடினாலே தாங்க முடியாதபடிக்கு அப்படியே இந்த எலியாவை மாதிரி சூறச்செடிக்குள்ளே போனவங்க, ஓடி போய் ஒளிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க, வெளியே வரலை. சமரியாவில் இருக்கவர் ஏன் யூதாக்கு பேர் சபாக்கு போகணும்? பயம். சாத்தான் பயத்தை கொண்டு வந்துட்டான். பயம் என்பது சத்ருவின் கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். பயம் என்பது ஒன்று வந்துவிட்டால் சாத்தானுக்கு மிகவும் கொண்டாட்டமாகிவிடும். ஏனென்றால் அதுக்கு பிறகு அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கவே முடியாது. எப்பொழுது இயேசு கிறிஸ்து மீது நீங்கள் நம்பிக்கை இழக்கின்றீர்களோ, விசுவாசத்தை விட்டு விடுகிறீர்கள், அப்போ தான் சாத்தான் பயத்தை கொண்டு வரான். பயத்தை கொண்டு வந்த பிறகு முழுவதும் அவனுடைய ராஜ்யமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரிலாம் எதுவுமே செய்ய முடியாது. அதைத்தான் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். நிறைய பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து பயந்து, வியாதியை குறித்து பயந்து, மரணத்தை குறித்து பயந்து, பேய் பிசாசை குறித்து பயந்து, ரவுடிகளை கண்டு பயந்து இன்று எத்தனையோ பேர்கள் தங்கள் வாழ்க்கையை அழித்து போட்டார்கள். பிரித்துக்குரியவர், நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்க. தைரியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதுமே ஆண்டவர் நமக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எந்த நிலைமையிலும் நம்மை பாதுகாப்பதற்கு, எந்த நிலைமையிலும் நம்மை விடுவிப்பதற்கு, எந்த நிலைமையிலும் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரை நாம் பார்க்காமல் அலைகளை பார்ப்போம் என்றால், இயேசபேலை பார்ப்போம் என்றால், இது போன்ற கோலியத்தை பார்ப்போம் என்றால் நாம் பயந்து போய்விடுவோம். கண்கள் ஆண்டவர் மீது மாத்திரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்க்க பழகுங்கள். மனுஷனுடைய வல்லமையை பார்க்காதீங்க, அரசியல்வாதிகளுடைய வல்லமையை பார்க்காதீங்க, பேய் பிசாசுகளுடைய காரியங்களை பார்க்காதீங்க. இயேசுவை நோக்கி பார்க்க பழகுங்கள். அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று ஆண்டவர் மூழ்கி கொண்டிருந்த பேதுரு, அது வரைக்கும் ஆண்டவரை மாறி அந்த கடலில் நடந்து மாபெரும் சாதனை படைத்து கொண்டிருந்த, எந்த மனிதனும் ஒரு காலம் செய்யாத சாதனை செய்த அந்த பேதுரு அலைகள் மீது கண்களை போட்ட பொழுது மூழ்கி போனார். அவருடைய அற்புதம் செய்கிற சக்தி அவரை விட்டு போய்விட்டது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். அலைகளையோ மனிதர்களையோ யாரையும் நான் நோக்கி பார்க்க வேண்டாம். ஆண்டவரை நான் நோக்கி பார்ப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை அது மிகவும் நலமானதாக இருக்கும், ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்முடைய ஊழியத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், எவ்வளோ பிசாசுகள் ஓடுகின்றன. வேறு எங்கும் இப்படி நீங்கள் பார்க்க முடியாது. பேய்கள் தானாக முன்பாய் ஓடி வருகின்றன, கையை நீட்டோன விழுகின்றன.
எங்கும் நடந்துடாத அற்புதங்கள் நம்முடைய ஊழியத்தில், ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியத்தில் நடக்குது. என்ன காரணம் நீங்கள் யோசித்திருக்கீங்களா? எதனால் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் மாத்திரம் இவ்வளோ வல்லமையாய் வெளிப்படுகிறார், இவ்வளோ அதிசயங்களை செய்கிறார், இவ்வளோ பிசாசுகளை துரத்துகிறார், இவ்வளோ வியாதிகளிலிருந்து விடுதலை தருகிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், நீ எல்லாரும் பார்க்க முடியாது செய்கிறார். என்ன காரணம்? ஒன்றே ஒன்றுதான் காரணம். இயேசு பெரியவர் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த பிசாசுகளை விட, அதனுடைய வல்லமைகளை விட, செய்வினைகளை விட, மந்திரவாதங்களை விட இயேசு மிகப்பெரியவர். எனக்குள்ளாக இருக்கிற இயேசு மிகப்பெரியவர் என்று அறிந்திருக்கிறேன். இந்த பிசாசுகளை கண்டு பயப்படுவதில்லை. அதனால தான் சாத்தான் இப்படியாக விழுந்து ஓடுகிறான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுகிறது. பிரித்துக்குரியவர்களே, இயேசுவை பார்த்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்க மறவாதிருங்கள். அவரிடத்தில் உதவி கேட்க மறவாதிருங்கள். ஆண்டவர் எனக்குள்ளே வாரும் என்று சொல்ல மறவாதிருங்கள். அவருடைய வல்லமையை அடிக்கடி தியானியுங்கள். இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்கள், அற்புதங்கள். லாசரு உயிரோடு எழுப்பினார். 4 நாட்களான சடலம். எத்தனையோ பிறவிக்கிறவருடைய கண்களை திறந்தார். குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து 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 இல்லையா, தியானித்து தியானித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் அதிசயங்களை, அற்புதங்களை காண்பீர்கள். அவருடைய வல்லமையை நாம் தியானிப்போம். அப்பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை. பிரியத்துக்குரிய எலியாவை அசைந்து ஓடி போனார். சூறைச்செடிகளை படுத்து கொண்டார். எந்த உறவும் வேண்டான்னு சொல்லி சொன்னார். ஊழியமே வேண்டாம், மரணம் வேண்டும் என்று சொன்னார். இதே போல் டிப்ரெஷன் இருக்கிற எத்தனையோ பேர்களை ஆண்டவர் இந்த நாளில் தூக்கி நிறுத்தப் போகிறார், ஆசீர்வதிக்கப் போகிறார், புது வாழ்வு கொடுக்க போகின்றார். அவராலே அப்படி செய்ய முடியும் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. எந்த நிலைமையிலும் பயப்படாதீங்க, எந்த நிலைமையிலும் பின்வாங்காதீங்க. இயேசுவை சிறு குழந்தை போல விசுவாசிங்க, பசைக்கப்பட மாட்டீங்க. உங்களுக்காக ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். நீங்கள் சேர்ந்து ஜெபிப்பீங்களா? எங்களை மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம். கேட்டு ஆண்டவரை தோத்துறோம் ஐயா. உடைய பாதத்திலே நாங்கள் விழுகிறோம் ஐயா. உம்மை தவிர்த்து எங்களுக்கு ஆண்டவரை வேற ஒருவரும் இல்லையப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, ஒரு சாதாரண பெண்ணிற்கு பயந்து அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக எலியாவே யூதாவுக்குள்ளே, அடுத்த நாட்டுக்குள்ளே ஓடி, பேர்சபாவில் போய் ஓடி சூறைச்செடியின் கீழே படுப்பார்னா ஆண்டவரே, ஒளிஞ்சுக்குவார்னா ஆண்டு நாங்கள்லாம் ஏமாத்துறோம். நீங்கள் தான் எங்களுக்கு பின்வாங்காமல் இருக்க உதவி செய்யணும், பயப்படாமல் இருக்க உதவி செய்யணும். நீங்கள் தான் எங்களை தூக்கி நிறுத்தணும், நீங்கள் தான் எங்களை ஆசீர்வதிக்க வேணும் ஐயா. இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் சோர்வுக்குள்ளாகி ஒரே ரூமுக்குள்ளே யாரெல்லாம் அடைஞ்சு கிடக்கிறாங்களோ, பயந்து போய் இருக்கிறாங்களோ, புத்தி பதிலிச்சிருக்கிறாங்களோ, அவர்களை மறுபடியும் நீ தேடி செல்வீராக, தொடுவீராக. அவர்களை மறுபடியும் எல்லா ஆபத்து, நாச, மோசங்களிலிருந்தும் வெளியே கொண்டு வருவீராக. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் திருநாமத்தினாலே சாத்தான் வெக்கப்பட்டு போகும்படியே செய்யுங்கப்பா. இழந்து போன பழைய பலனை பிள்ளைகளுக்கு தாருங்க, ஞானத்தை தாருங்க, உற்சாகத்தின் ஆவியை தாருங்க. தற்கொலை எண்ணங்கள் உடைய பிள்ளைகளை விட்டு புறப்பட்டு போவதாக. ஆண்டவரை, வாழ வேண்டுகிற விருப்பத்தை கொடுப்பீராக. நீர் அப்படி செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறீர். நன்றி ஐயா. எப்போ ஏற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது ஜெபிக்கிற பொழுது அவர்களை விட்டு நீங்கட்டும். நோய் தொற்றுகள் மறையட்டு, கிருமிகள், புண்கள், கட்டிகள், வீக்கங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாம் மறையட்டும். புது பலன் அவர்களுக்கு உண்டாகட்டும். பலகீனத்தின் ஆவிகள் புறப்பட்டு போகட்டும். கெட்ட சொப்பனத்தை கொண்ட ஆவிகள் புறப்பட்டு போகட்டும். தலைச்சூத்து, கிறக்கம், கீரை விளைச்சல்னு நினைக்கிற ஆவிகள் எல்லாம் புறப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும். இதனாலும் கூட ராஜா தோத்திரையா, ஏசப்பா சோத்திரையா. வயதானவர்கள் கீழே விழுந்துடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. பொருளாதார இழப்புகள் மத்தியில் இருப்பவர்களுக்கு எப்படியாவது உதவி செய்து நிரந்தரமான வருமானத்தை உண்டாக்கி கொடுத்து கடன்களெல்லாம் அடைத்தவர்களை வாழ உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இதனால் அற்புதம் அடையாளங்கள் நடக்கட்டும். சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியை நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கிருபை தாங்கட்டும். கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுது மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிடைய அநியோன்யம் பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சாயங்காலங்கள் நினைத்திருப்பது. அல்லேலூயா.